இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரெண்டுமே இருக்குது. இப்போ உங்கள் பிஸ்னஸை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற சர்வீஸு, அதுக்கப்புறம் சேல் பண்ணுற ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பாலிசி, அது எல்லாத்தையுமே ப்ரைவசி பாலிசிலையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லையும் நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஒரு டெமோவுக்காக ஒரு ஃபியூ வேர்ட்ஸாக ரேண்டமாக டைப் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். கீழே ப்ரைவசி பாலிசிலையும் ரேண்டமாக டைப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைன்லேயும் ஜெனரேட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஓன் ப்ரைவசி பாலிசியையும் நீங்களே டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. டேப் 2ல போயிட்டு ரீலோட் பண்ணேன் அப்படின்னா உடனே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நமக்கு எனேபிள் ஆகிக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி என்கொயரி ஃபார்ம்லையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதே வந்து மேக் அப்பாயின்மெண்ட் அந்த செக்ஷன்லையும் இப்போ ஃப்ரீங்கிறனால அந்த ஆப்ஷன் இருக்காது. இதே நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ப்ரைவசி பாலிசி வந்து காமிக்கும். ஓகேங்களா? இதை யூஸரோ கிளைண்ட்டோ டிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ப்ரைவசி பாலிசியை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டைமு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ப்ரைவசி பாலிசியையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க.